வணக்கம். நாம பொதுவா நிதி உலகத்துல வட்டி விகிதங்கள், பணவீக்கம்னு நமக்கு தெரிஞ்ச ரிஸ்க்ல பத்தி தான் நிறைய பேசுவோம். ஆனா உண்மையிலே நம்ம போர்ட்ஃபோலியோவை அழிக்கக்கூடிய நிகழ்வுகள் இந்த மாதிரி வழக்கமான பகுப்பாய்வுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. ஆமாங்க. நீங்க எதையெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லையோ, அந்த நிகழ்வுகள் தான் உங்க முதலீட்டு தொகுப்பையே காலி பண்ணும். இன்னைக்கு நாம பார்க்க போறது, நம்ம வழக்கமான மாடல்களுக்கு வெளியே இருந்து வர்ற, கணிக்கவே முடியாத அந்த மாதிரி நிகழ்வுகள பத்தி தான். சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு தங்கத்தோட விலை சுமார் $4,453. கொஞ்ச மாசத்துக்கு முன்னாடி $5,608 வரைக்கும் போயிருந்தது. ஆனா அடுத்து வரப்போறமும் இதை விட ரொம்ப பெருசா இருக்கலாம். இதை சரியா புரிஞ்சுக்க நாம அறியப்படாதவை, அதாவது அன்னோன்ஸ் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டை யூஸ் பண்ண போறோம். இது ஒரே ராத்திரியில தங்கத்தோட விலைய மாத்தக்கூடிய 5 முக்கியமான நிகழ்வுகளை நமக்கு அடையாளம் காட்டுது. அப்போ என்னது இந்த அன்னோன்ஸ்? சிம்பிளா சொல்லணும்னா, இதுக்கு முன்னாடி நடந்த டேட்டாவில இல்லாத புது நிகழ்வுகள். இந்த மாதிரி நேரத்துல மார்க்கெட் தொடர்புகள் எல்லாம் உடைஞ்சு போயிடும், நம்மளோட ஃபைனான்ஷியல் மாடல்ஸ் எல்லாம் ஃபெயில் ஆயிடும். இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு யாருக்கிட்டயும் எந்த பிளேபுக்கும் இருக்காது. இந்த இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் மார்க்கெட்ல இருக்கிற ஆபத்துகளை 4 வகையா பிரிக்குது. இந்த அட்டவணையை பாருங்களேன். முதல் 3 கட்டங்கள்ல இருக்கிறது எல்லாம் ஓரளவு எல்லாரும் கவனிக்கிற விஷயங்கள் தான். ஆனா இந்த 4வது கட்டம் இருக்கே, அன்னோன்ஸ், இதுதான் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. நம்மளோட மாடல்ஸ் எல்லாம் வேலை செய்யாம போற, மார்க்கெட் தொடர்புகள் எல்லாம் உடையிற இடம் இதுதான். இன்னைக்கு நம்ம முழு கவனமும் இந்த 4வது கட்டம் மேலதான் இருக்க போகுது. இப்போ நாம இந்த பகுப்பாயோட மையப்பகுதிக்கு வந்துட்டோம். தங்கத்தோட விலைய ஒரே நைட்ல மாத்தி எழுதக்கூடிய அந்த 5 பிளாக் ஸ்வான் நிகழ்வுகள் என்னென்னு ஒன்னொன்னா டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. முதல் நிகழ்வு சிபிடிசி, அதாவது சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி. இத கொண்டு வந்த அரசாங்கங்கள் கேபிட்டல் கண்ட்ரோல் பண்றது. அப்படின்னா உங்க பணத்தை நீங்க எங்க, எப்போ, எப்படி செலவு பண்ணணும்னு அரசாங்கமே ப்ரோக்ராம் பண்ண முடியும். உங்க ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் கண்காணிக்கப்படும். இந்த ஸ்லைட்ல இருக்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருவேளை சிபிடிசி நடைமுறைக்கு வந்துட்டா யாராலும் தணிக்கை செய்ய முடியாத, கண்காணிக்க முடியாத ஒரே சொத்து பிசிக்கல் கோல்டு மட்டும்தான். அதை யாராலையும் முடக்கவோ இல்லைனா அதுக்கு எக்ஸ்பைரி டேட் ஃபிக்ஸ் பண்ணவோ முடியாது. இதோட தொடர் விளைவு எப்படி இருக்குன்னு பாருங்க. முதல்ல கேபிட்டல் கண்ட்ரோல்ஸோட சிபிடிசி அறிமுகமாகும். உடனே உலகம் முழுக்க மக்கள் டிஜிட்டல் இல்லாத, ட்ராக் பண்ண முடியாத சொத்துக்களை தேட ஆரம்பிப்பாங்க. இதனால பிசிக்கல் தங்கத்தோட தேவை திடீர்னு ராக்கெட் வேகத்துல ஏறும். கடைசியா பேப்பர் கோல்டு விலையை விட பிசிக்கல் தங்கத்தோடதுல பிரீமியத்துல நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அதிகமாகும். 2வது நிகழ்வு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ. இதனால உற்பத்தி திறன் பயங்கரமா அதிகமாகி உலகம் முழுக்க பொருட்களோட விலை குறையும். அதாவது பணவாட்டம் வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது மந்த நிலையால வர்ற பணவாட்டம் இல்ல, டெக்னாலஜி வளர்ச்சியால வர்றது. இந்த சூழ்நிலையில தங்கத்துக்கு என்ன ஆகுங்கிறது கொஞ்சம் சிக்கலானது. இங்க 2 பாதைகள் இருக்கு. பாதை ஏ, பணவியல் அமைப்பு நிலையா இருந்தா தங்கத்தோட விலை நியூட்ரலா இருக்கும், இல்லனா கொஞ்சம் குறையலாம். ஆனா பாதை பி, ஒருவேளை சென்ட்ரல் பேங்க்ஸ் இந்த பணவாட்டத்தை சமாளிக்க அவசரமா பணத்தை அச்சடிச்சாங்கன்னா பணத்தோட மேல இருக்கிற நம்பிக்கையே போயிடும். அப்போ தங்கத்தோட விலை கடுமையா உயரும். அப்போ நாம எந்த பாதையில போறோம்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு ஒரே ஒரு முக்கியமான குறிப்பான் இதுதான். ஏஐனால வர்ற பணவாட்டத்தை சமாளிக்க சென்ட்ரல் பேங்க்ஸ் அவங்களோட பேலன்ஸ் ஷீட்டை பெருசுபடுத்துறாங்களா? பதில் ஆமாம்னா நாம பாதை பீல போயிட்டு அர்த்தம். 3வது நிகழ்வு, ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டர் நம்ம உலக நிதி அமைப்பையே, அதாவது பேங்க்ஸ், ஸ்விஃப்ட், கிரிப்டோனி எல்லாத்தையும் பாதுகாக்கிற என்கிரிப்ஷனை உடைக்கிறது. இது ஏதோ சாதாரண ஹேக்கிங் இல்ல, இது நம்ம நவீன நிதி அமைப்போட அஸ்திவாரத்தையே ஆட்டம் காண வைக்கிற விஷயம். இதோட விளைவு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. குவாண்டம் பிரேக் நியூஸ் வந்த அடுத்த செகண்டே எல்லா டிஜிட்டல் சொத்துக்கள் மேல இருந்த நம்பிக்கையும் காணாம போயிடும். மக்கள் உடனே இந்த மாதிரி என்கிரிப்ஷனே நம்பியில்லாத ஒரே சொத்தான பிசிக்கல் தங்கத்தை நோக்கி படையெடுப்பாங்க. அப்போ தங்கத்தோட தேவைக்கு ஒரு எல்லையே இருக்காது. எந்த மாடலாலையும் அதோட விலைய கணிக்கவே முடியாது. 4வது நிகழ்வு, பிரிக்ஸ் நாடுகளெல்லாம் ஒன்னு சேர்ந்து தங்கத்தை அடிப்படையா வச்சு ஒரு புது சர்வதேச வர்த்தக முறைய உருவாக்குறது. இது டாலரோட ஆதிக்கத்துக்கு ஒரு நேரடியான சவாலா இருக்கும். இது ஏன் இப்போ சென்ட்ரல் பேங்க்ஸ் தங்கம் வாங்குறதுல இருந்து வித்தியாசமானது? இப்போ சென்ட்ரல் பேங்க்ஸ் தங்கத்தை ஒரு டைவர்சிஃபிகேஷனுக்காக வாங்குறாங்க. அது அவங்களோட விருப்பம். ஆனா இந்த தங்கம் சப்போர்ட் பண்ற சிஸ்டம் வந்துட்டா அந்த அமைப்புல வர்த்தகம் பண்ணணும்னா நாடுகள் கண்டிப்பா தங்கத்தை கையில வச்சிருக்கணும். இது விருப்பத் தேவையிலிருந்து கட்டாய தேவையா மாறிடும். 5வது மற்றும் கடைசி நிகழ்வு, விண்கற்கள்ல இருந்தோ இல்ல ஆழ்கடல்ல இருந்தோ பெரிய அளவுல தங்கத்தை வெட்டி எடுக்கிற டெக்னாலஜி சாத்தியமாகிறது.
இது நாம இதுக்கு முன்னாடி பார்த்த 4 விஷயங்கள்ல இருந்தும் டோட்டலா ஆப்போசிட். ஆமாங்க, இது ஒண்ணு மட்டும்தான் தங்கத்தோட விலைக்கு நெகட்டிவான, அதாவது பேரிஷான ஒரு நிகழ்வு. தங்கத்தோட மதிப்புக்கு முக்கிய காரணமே அதோட பற்றாக்குறை தான். ஒருவேளை தங்கத்தோட சப்ளை பல மடங்கு அதிகமாயிட்டா அதோட நீண்ட கால மதிப்புக்கான வாதமே உடைஞ்சு போயிடும். இந்த ஒரு நிகழ்வை தவிர மத்த 4மே தங்கத்துக்கு ரொம்ப பாசிட்டிவானது. சரி, இந்த 5 நிகழ்வுகளையும் தொகுத்து பார்க்கும்போது ஒரு முதலீட்டாளரா நாம என்ன முடிவுக்கு வரலாம்? குறிப்பா பிசிக்கல் தங்கம் அண்ட் பேப்பர் தங்கம், இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற முக்கியமான வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த சார்ட் அது ரொம்ப தெளிவா காட்டுது. நம்ம பார்த்த 5 பிளாக் ஸ்வான் நிகழ்வுகள்ல 4 பிசிக்கல் தங்கத்துக்கு சாதகமா இருக்கு. ஒண்ணே ஒண்ணு மட்டும்தான் அதுக்கு எதிரா இருக்கு. இந்த சமச்சீரற்ற தன்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய 3 முக்கியமான பாடங்கள் இருக்கு. 1, 5ல 4 நிகழ்வு தங்கத்துக்கு பாசிட்டிவா இருக்கிறதால ரிஸ்க் பேலன்ஸ் தங்கத்துக்கு சாதகமா இருக்கு. 2, சிபிடிசி இல்ல குவாண்டம் மாதிரி ஒரு நெருக்கடி வந்தா பேப்பர் கோல்டு, ETF மாதிரி விலையும் பிசிக்கல் கோல்டு விலையும் நிச்சயம் தனித்தனியா பிரியும். 3, உங்க போர்ட்ஃபோலியோல ஒரு முக்கியமான பகுதி ஃபினான்ஷியல் சிஸ்டத்துக்கு வெளியே இருக்கணும். அதாவது உங்க சொத்து இன்னொருத்தர் கடனை சரியா கட்டுறத நம்பி இருக்கக்கூடாது. அதுதான் பிசிக்கல் தங்கம் தர்ற பாதுகாப்பு. சரி, இந்த நிகழ்வுகளை நம்மால கணிக்க முடியாதுதான். ஆனா இதுக்கான முன்னோடி சிக்னல்களை நம்மால நிச்சயம் கண்காணிக்க முடியும். இந்த நிகழ்வுகள் உண்மையிலே உருவாகுதான் தெரிஞ்சுக்க உதவுற ஒரு வார்னிங் டேஷ்போர்டை இப்ப பார்க்கலாம். சிபிடிசிக்கு ஐரோப்பிய டிஜிட்டல் யூரோ சட்டத்தை கவனிக்கணும். ஏஐ பணவாட்டத்துக்கு G7 சென்ட்ரல் பேங்க்ஸோட பேலன்ஸ் ஷீட் சைஸை பார்க்கணும். குவாண்டம் அச்சுறுத்தலுக்கு ஸ்விஃப்ட் மாதிரி அமைப்புகள் குவாண்டம் ப்ரூஃப் என்கிரிப்ஷனுக்கு மாறுறாங்களான்னு செக் பண்ணணும். பிரிக்ஸ் அமைப்புக்கு அவங்களோட யூனிட் வர்த்தக அளவை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சப்ளை அதிர்ச்சிக்கு சர்வதேச கடல் சுரங்கு உரிமங்கள் கொடுக்கப்படுதான்னு கண்காணிக்கணும். இந்த மாதிரி ஒரு அன்னோன் நிகழ்வு நிஜமாவே மார்க்கெட்டை மாத்துனதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான உதாரணம் 2022ல ரஷ்யாவோட கையிருப்பை முடக்குனது தான். February 2021ல எந்த ஃபைனான்ஷியல் மாடலும் இதை கணிக்கல. ஆனா February 2022ல அமெரிக்கா ரஷ்யாவோட $300 பில்லியன் கையிருப்பை முடக்குச்சு. அதுக்கப்புறம்தான் மத்த நாடுகள் எல்லாம் பதட்டமாகி தங்கத்தை வாங்கி குவிச்சாங்க. அதுதான் தங்கத்தை $5608ங்கிற வரலாற்று உச்சத்துக்கு கொண்டு போச்சு. கடைசியா ஒரு முக்கியமான சிந்தனை. தங்கம் அதோட உச்சத்திலிருந்து இப்போ 12.7% சரிஞ்சிருக்கு. நாம இது வரைக்கும் பேசின இந்த பெரிய பெரிய மாற்றங்கள் எல்லாம் மனசுல வச்சு பார்க்கும்போது இந்த சரிவு ஒரு வெளியேறும் வாய்ப்பா இல்ல உள்ள வர்றதுக்கான ஒரு புது வாய்ப்பா? சந்தையோட அடிப்படை கட்டமைப்பு அப்படியே இருக்கும் பட்சத்தில் இது யோசிக்க வேண்டிய கேள்வி.